ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி என்ன ஃபேஸ் பேக் போடுறது, என்ன வீடியோ போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ரொம்ப நாளாக என்கிட்ட இந்த பால் பவுடர் மிக்ஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் ஃபேஸ் பேக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்மளே யோசிக்கிறத விட நம்ம ஏன் கிட்ட கேட்கக்கூடாது, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் பேக்கை இந்த சாட் ஜிபிடி தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு தான் என்னோடய ஃபேஸ் பேக் போட போகிறோம். நான் டைரெக்டாக என்கிட்ட மில்க் பவுடர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் கொடுன்னே கேட்க போகிறேன். ஸோ அது எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் சேட் பண்ணது. ஸோ நான் டைரெக்டாக என்கிட்ட மில்க் பவுடர் இருக்குது, எனக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வேணும், பிரைட்னிங் வேணும், லைட்னிங் வேணும், எனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டேன். இதுவே ரியல் மனிதனாக இருந்தால் ஓடி வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏஆருக்குவே கோவமே வர மாட்டுது. செம்ம ஃபன்னாக இருக்குது இது கூட சேட் பண்ண. நமக்கு கேட்ட அடுத்த செகண்ட்லேயே நம்மளோட ரெசிபி, பியூட்டி ரெசிபி, ஃபேஸ் பேக் ரெசிபி வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் சொல்லியிருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட பால் பவுடர் மிக்ஸ் தான். ஸோ இது அளவெல்லாம் நம்ம முகத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். ஸோ பால் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் முக்கால்வாசி காலி ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடியில் இருக்க அந்த கொஞ்சத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதாச்சும் நமக்கு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹனி. ஸோ ஹனி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயும் ஆஃப் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவே ஒரு ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நீங்களும் அந்த கன்சிஸ்டன்சியை எடுத்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் நீங்கள் வேறு யாருக்காச்சும் போடணும், ஆரல்ஸ் இந்த நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணோன்னா ஃபுல் 1 ஸ்பூன் அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்துக்கிறேன். செம்ம கோல்டு, தொண்டையெல்லாம் கட்டிகிட்ருக்கு. அதனால் இந்த ஹனியை பார்த்தோன்னே எனக்கு சிப் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. எவ்வளோ பெரிய டப்பா பார்த்தீங்களா, அதில் முக்கால்வாசி காலி பண்ணதே நான் மட்டும்தான். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் எனக்கு கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும்னு கொஞ்சம் பயம் எனக்கு லெமன் ஜூஸ் மட்டும். ஸோ அதனால் நான் ஒரு 4 சொட்டு 5 சொட்டு தான் விட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பால் பவுடரில் லெமன் கலந்ததுனாலே என்னன்னு தெரில, எனக்கு என்னவோ ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துருச்சு. எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, எனக்கு பிடிக்கல பர்சனலி. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துருச்சு, நல்லா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்கில் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். பேட்ச் டெஸ்ட் நிறைய பேர் ஹேண்டில் போடுவாங்க. பட் ஆனால் நம்மளோட ஹேண்டில் இருக்க ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஃபேஸில் இருக்க ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேண்டு அதில் இருக்கிறதுல கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், பட் ஃபேஸில் இருக்க ஸ்கின் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அதனால் நான் நெக்கில் போட்டு பார்த்தேன். ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பயம் தான். நீங்களும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு இச்சிங்கும் தெரில, எதுவும் தெரில. ஸோ நான் கையிலேயே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். முகத்தில் இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே போடலை, வெறும் பொட்டும் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக முகத்தில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக் பற்றி சர்ச் பண்ணப்போ மில்க் பவுடர் நம்மளோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை சரி பண்ணுறதுக்கும், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய ஃபேஸ் பேக்கில் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மில்காக ரா மில்க், அது காய்ச்சின பால் இந்த மாதிரிலாம் சேர்த்தோன்னா நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டன் பண்ணுவோம், நமக்கே தெரியும். ஸோ மில்க் அவ்வளோ நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. அண்ட் தென் ஹனி. ஸோ ஹனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்ல பொருள், எப்போவுமே கெட்டு போகாத ஒரு பொருள். ஹனி தன்னையும் கெடுத்துக்காது, தன்னை சார்ந்தவங்களையும் கெட விடாது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸில் அதை அப்ளை பண்ணுறது மூலமாக ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ இந்த வயசான மாதிரி இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா முகத்தில், அதெல்லாம் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஹனி. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ்
பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணது வந்து லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் பயம், இச்சிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தாங்க முடியாது. அதனால நான் எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் எடுப்பேன். ஜாஸ்தி லெமன் ஜூஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இன்டேக்காக எடுத்துக்குவேன். லெமன் ஜூஸ் வந்து அதில் நேச்சுரலாகவே ப்ளீச்சிங் ஏஜென்ட் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேஸில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட விட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அது அந்த ஹனி அந்த மில்க் பவுடர்லாம் இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் பட்டு எப்படி கிளாஸ் மாதிரி இருக்குது என்னோடய ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுது. அதனால தான் மண்டையை ஆட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹியர் இஸ் த ரிசல்ட். ஸோ ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு ஸ்கின். நான் எதிர்பார்த்ததை விட நான் கை வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் யூ ஃபீல் இட். ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த மில்க் பவுடர்லேருந்து அந்த குட்டி ஸ்டிக்கினஸ் வந்து என்னோடய முகத்தில் அப்படியே இருந்துச்சு. பட் ஆனால் நான் ப்ளெயின் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். அதுவும் போக சரியாயிடுச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸ்கின்னு. எப்பவும் சொல்கிறது தான், வீட்டில் தயார் பண்ணுற ஃபேஸ் பேக்ஸ் வந்து நமக்கு அப்படியே வெளுத்து விட்ட மாதிரி ஒரு பிரைட்னஸ் தரணும்னு இல்லை. இதுவே ரொம்ப அதிகம் தான். நீங்கள் பார்லர் போனால் கூட இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த ஃபேஸ் பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ChatGPT நல்லாவே சொல்லியிருக்கு. அண்ட் ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு இருக்குது இல்லையா மெட்டா, அதுக்கிட்டே கேட்டு நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய்.